என்ன சொன்னாரு? கவலைப்படாதீர்கள், நாங்கள் வருவோம், உங்களை நிரந்தரப்படுத்துவோம் சொல்லிட்டாரு. இவங்க இவர்லையா ஆளு போடுற ஒண்ண சக்கு சக்கு குத்திட்டா ஓட்டு உனக்குதாயான்னு என்ன கதை நான் சொல்லி போய் நினைக்கிறேன். ஒருத்தன் பசி தாங்காம இந்த புல்ல சாப்பிட்டேன். என் காரில் ஏரியா இவெல்லாம் மனுஷன் நம்ம எல்லாம் ஒண்ணும் செய்யல, புல்ல சாப்பிடுதான், பசியில துடிக்கான், கார்ல ஏற்றிட்டு போறாங்க. ஐயா நீ தெய்வமியா கூட்டு போகையான்ட்டான். இவன் கூட்டு போன தான் தோட்டத்தை இறக்கி விட்டு அந்த புள்ள திங்காத, என் தோட்டத்து புள்ள தின்னு, என் தோட்டத்துல கூலியா குறைக்கலாம், என் தோட்டத்துல கூலி குறையும். ஆனா மக்கள் வச்சுட்டு இருக்கா, ஏ பாரியா பசிதாங்க புள்ள தின்னவன கார்ல ஏற்றிட்டு கூட்டு போயிட்டான். இவன் கடவுள் நானா? இது நடந்த வெள்ளட்டும் 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 மின் வாரிய ஊழியர்களின் மின் வாரிய ஊழியர்களின் மின் வாரிய ஊழியர்களின் மின் வாரிய ஊழியர்களின் உரிமைகளை வலியுறுத்தி உரிமைகளை வலியுறுத்தி உரிமைகளை தழுவிய தர்ணா போர் மாநிலம் தழுவிய தர்ணா போர் மாநிலம் தழுவிய தர்ணா போர் மாநிலம் தழுவிய தர்ணா போர் வெள்ளட்டும் 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 தமிழக அரசே மின்வாரியமே தமிழக அரசே மின்வாரியமே தமிழக அரசே மின்வாரியமே மின்சார வாரியத்தை மின்சார வாரியத்தை பொதுமக்களுக்கு சேவை செய்ய பொதுமக்களுக்கு சேவை செய்ய பொதுமக்களுக்கு சேவை செய்ய பொதுமக்களுக்கு சேவை செய்ய பொதுத்துறையாக தொடர செய் பொதுத்துறையாக. சென்ற மாதம் தஞ்சாவூரில் நடைபெற்ற செயற்குழுவின் அடிப்படையில் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மின்வாரிய மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பாக 3 நாள் தர்ணா நடத்திட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. கோரிக்கைகள் என்னவென்று சொன்னால், பிரதான கோரிக்கையாக ஆரம்ப நிலை பணியிடங்கள் நிரப்பட வேண்டும். மின்சார வாரியத்தில் 1,20,000 சாங்ஷன் போஸ்ட் இருக்கின்ற அந்த சூழலில் கிட்டத்தட்ட 64,000 காலி பணியிடங்கள் இருக்கிறது. அதில் குறிப்பாக ஆரம்ப நிலை பணியிடங்கள் மட்டுமே ஹெல்பர் கம்பியாளர் என்று சொல்லக்கூடிய பணியிடங்கள் 35,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கு. இதனால் என்ன நடந்திருக்குன்னா, வேலை செய்வதற்கு ஆட்கள் இல்லாமல் பணி சுமை காரணமாக மன அழுத்தம் காரணமாக விபத்து ஏற்பட்டு தொழிலாளர்கள் இறந்து போகிறார்கள். பணியிலே அதிக கவனத்தை செலுத்த முடியவில்லை. மின்சார வாரியம் ஒரு புள்ளி விவரத்தை சொல்லியிருக்கு. கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் மின்வாரிய தொழிலாளிகள் இறந்தது, மின்வாரிய தொழிலாளர் கடுமையாக பாதிக்கப்பட்டது. அதே முறை நான் டிபார்ட்மெண்ட் என்ற முறையிலே மின்சார வாரியத்துக்கு அப்பாற்பட்டிருக்கிற பொதுமக்கள் நுகர்வோர் இறந்தது, கடுமையாக பாதிக்கப்பட்டது என்று 12,248 பேர் இறந்திருக்கிறார்கள், கடுமையான விபத்து ஏற்பட்டு ஊனமுற்றிருக்கிறார்கள் என்ற ஒரு பட்டியலை மின்சார வாரியமே கொடுத்திருக்கு. இது எப்படிப்பட்ட விஷயம் என்று சொன்னால், கிட்டத்தட்ட 50% மேற்பட்ட காலிப்படை வைத்துக்கொண்ட ஒரு முக்கிய துறையாக மின்சாரத்துறையாக இயக்குவது என்பது மனித உரிமை மீறல் என்பதை மின்சார வாரியத்திற்கும் தமிழக அரசுக்கும் சொல்லிக்கொள்ள கடமைப்படும். அதனால் மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப கட்ட பணிகள் நிரப்பட வேண்டும். மின்சார வாரியத்தில் எண்ணற்ற கோரிக்கைகள் நிலுவையில் இருக்கிறது. பேசி தீர்க்க வேண்டிய விஷயங்களை பேசி தீர்க்காமல் காலம் தாழ்த்துகிறது. பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். தனியார் துறை நடவடிக்கைகள் ஈடுபடக்கூடாது என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். குறிப்பாக ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை புகுத்தக்கூடாது என்று நாங்கள் அரசுக்கு கடிதம் கொடுத்திருக்கிறோம், மின்சார வாரியத்திற்கும் கடிதம் கொடுத்திருக்கிறோம். ஆனால் 20ஆம் தேதி வாரிய கூட்டத்தில் மீண்டும் ஸ்மார்ட் மீட்டர் குளோபல் டெண்டர் விடுபடுவதற்கான ஒப்புதலை வாரி குழு அளித்திருக்கிறது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் என்பது தனியார் மய நடவடிக்கையினுடைய முதல் பகுதி, ஆரம்ப கட்ட பகுதி. அதுவே 50% தனியார் துறை நடவடிக்கைகளுக்கு உட்பட்டது என்று நாங்கள் சொல்றோம். கேரளாவை போல கேபெக்ஸ் என்று சொல்லக்கூடிய கேபிட்டல் டோட்டெக்ஸ் முறைக்கு மாறாக மின்சார வாரியமே தமிழக அரசே தனது சொந்த செலவில் ஸ்மார்ட் மீட்டரை பொருத்தி மக்களுக்கு பாதகம் இல்லாத செயல்களை செய்ய வேண்டும் என்று நாங்கள் அந்த கேபெக்ஸ் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறோம். அதேபோல் மின்சார வாரியத்தில் பகுதி நேர பணியாளர்கள் ஒரு 50%க்கு மேலே 4 ஆண்டுகளுக்கு முன்னே பணிநிறுத்தம் பண்ணாங்க. அதே நேரத்தில் பணிக்கு வந்தவர்கள் இன்றும் சொற்ப ஊதியம் 4,000 5,000 பெறக்கூடிய பகுதி நேர பணியாளர்கள் கிடைக்கல. ஒப்பந்த ஊழியர்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக வேலை செய்யக்கூடிய ஒப்பந்த ஊழியர் அடையாளம் காட்டி பணிநிறுத்தம் செய்வோம் என்று சொன்ன விடியல் அரசு தனது தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதை இன்று வரையில் அவர்கள் நிறைவேற்றவில்லை. மாறாக மின்துறை அமைச்சர் ஒரு வாரத்திற்கு முன்பாக அவர்கள் யார் என்று கேள்வியை எழுப்புகிறார். அவர்கள் எங்களிடம் வேலை செய்யவில்லை என்று சொல்கிறார். முன்னுக்கு பிறனாக மின்துறை அமைச்சர் பேசிக் கொண்டிருக்கிறார். இவற்றையெல்லாம் கணக்கில் கொண்டுதான்
மின் ஊழியர் மத்தியமைப்பு, ஆரம்ப கட்ட பணியிடங்கள் நிறைப்பட வேண்டும், பகுதி நேர பணியாளர்களை பணிநிறுத்தம் செய்ய வேண்டும், ஒப்பந்த ஊழியர்களை அடையாளம் காண வேண்டும், அவர்களுக்கு ஒரு 750 ரூபாய் ஒரு நாளைக்கு தினக்கூலி கொடுத்து அவர்களையும் பணிநிறுத்தம் செய்திட வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை வைத்து இன்னைக்கு தமிழகம் முழுவதும் வட்ட மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பாக நாங்கள் தர்ணா போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த கோரிக்கைகள் அரசின் கவனத்திற்கு ஆல்ரெடி அங்கே கொண்டு சென்றிருக்கிறோம். இந்த கோரிக்கைகள் மீது அரசும் வாரியமும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் இதைவிட தீவிரமான போராட்டத்தை நாங்கள் அடுத்த கட்டத்தில் அறிவிப்போம் என்பதை இதன் மூலமாக உங்களுக்கு தெரிவித்துள்ளோம். சார் நேம் சார்? ஜெய்சங்கர், தமிழ்நாடு மின்னூழியர் மத்தியமைப்பு சீட்டு சங்கத்தின் தலைவர்.